ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஃபேண்டசி ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோடைய பேர் வந்து கிளெக்ஸ் அகாடமி. 2023 ரிலீஸ் ஆன படம். அதுவும் நம்ம சின்ன வயசில் இந்த ஹாரி பாட்டர், அந்த ஸ்கை ஸ்கூல் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி லெஜெண்டரி படம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஒரு சாதாரண ஸ்கூல் கிடையாது. இது வந்து ஒரு மேஜிக்கல் அகாடமி. உலகத்தில் இருக்கிற ஸ்பெஷல் பவர் கொண்ட இந்த எக்ஸ்ட்ராடினரி கிட்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிற ஒரு சீக்ரெட்டான ஸ்கூல் தான் இது. அதாவது சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, மேஜிக் பவர் இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் இங்க படிக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைங்கள நம்ம ஹீரோயினும் ஒருத்தி. ஆனா நம்ம ஹீரோயினோட லைஃப் அவன் நினைச்ச மாதிரி இல்ல. ஏன்னா அவளுடைய அப்பா வந்து அந்த சீக்ரெட் அகாடமி இருக்கு இல்லையா, அந்த இடத்தோடைய கிராண்ட் மாஸ்டரா இருந்தவர் பல வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு மர்மமா காணாம போயிடுறாரு. ஸோ எங்க போனாரு, என்ன ஆச்சுன்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. அதனால தன்னுடைய காணாம போன அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச ஹீரோயின் அந்த கிளெக்ஸ் அகாடமிக்குள்ள வர ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த அகாடமிக்குள்ள வந்த உடனே ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனைன்னு பயங்கரமான ஆபத்துலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த கிளெக்ஸ் அகாடமியை அழிக்கிறதுக்காகவே ஒரு டேஞ்சரஸான வேர்வொல்ஃப் கிளான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய உண்மையான பவரை அந்த அகாடமியில கண்டுபிடிப்பாளா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேர்வொல்ஃப் கேங்கால இந்த மேஜிக்கல் உலகம் ஃபுல்லுமே அழிஞ்சு போயிடுமா அப்படின்ற கதையை பயங்கர ஃபேண்டசியோட இந்த படத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு குகையை தான் காமிக்கிறாங்க. அந்த குகை ஃபுல்லுமே அவ்வளோ இருட்டா இருக்குது, பார்க்கவே பயங்கரமா இருக்கேன். அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு உமனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கும் சாதாரண மனிதர் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த குகையோடைய அந்த டீப்பஸ்ட் ஏரியாவுக்கு வந்ததுமே அங்க ஆல்ரெடி ஒருத்தன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் ரைவன், அதாவது வேர்வொல்ஃப் கேங்கோடைய பிரின்ஸ். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த ரைவன் கிட்ட வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்றாங்க. நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்த அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும் அந்த ரைவனுடைய ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸ் ஆயிடுது. மறுபடியும் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவன் இப்போ கிளெக்ஸ் அகாடமியில இருக்கிறான், அதுவும் ஒரு பறவையோடைய உருவத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா அவனை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்கலாம். ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் யாருமே நம்ம வேர்வொல்ஃப் கேங்கை வந்து பக்கத்தில் கூட நெருங்க நினைக்க மாட்டாங்க, எதிர்க்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதுக்கப்புறம் அப்படி இப்போ உண்மையான உலகத்தை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இன்னைக்கு அவளுடைய 12வது பிறந்த நாள். ஆனா நம்ம ஹீரோயின் சாதாரண 12 வயசு பொண்ணு கிடையாது, வயசுக்கு மீறி ரொம்பவே மெச்சூரான பொண்ணு, ரொம்பவே இன்டெலிஜென்ட், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவானா பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளே எப்படி பண்ண மாட்டோம்ல. உதாரணத்துக்கு இப்போவே இந்த டயபெட்ஸ் வந்துருமோன்றதுக்காக ஸ்வீட்டு கூட சாப்பிட மாட்டா, அவாய்ட் பண்ணுவா. ஸோ இப்படி மெச்சூரா இருக்கிறவங்க தான் இந்த கதையோடைய ஹீரோயின். அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து அவளுடைய அப்பாவுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவளுடைய பர்த்டே இல்லை. ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினுடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸான பர்த்டே பிளானை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்றது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவ வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த பிளேஸ் என்னதுன்னா இவளுடைய அப்பா வந்து அடிக்கடி கூட்டிட்டு போற ஒரு பிளேஸ். அங்க வந்து அவளுடைய மெமரிஸ் வந்து நிறைய இருக்கும், ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட் கூட. ஸோ அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பாவை நினைச்சு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. எதுக்குன்னா சின்ன வயசுல தான் அவளுடைய அப்பா வந்து இந்த இடத்துக்கு அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாரு, இந்த இயற்கை, அனிமல்ஸ், அதுக்கப்புறம் மேஜிக்கோடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டா. ஆனா இப்போ அவளுடைய பிக்கெஸ்டான ரெக்ரெட்டே அதுதான். ஏன்னா இப்போ ஹீரோயினோடைய அப்பா ஹீரோயின் கூட இல்ல. ஸோ அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அப்படியே லைட்டாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் ஷாக் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒருத்தன் வரான். அவனுடைய ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கவே மர்மமா இருக்கும். ஸோ அவனுடைய பேரு தான் ஜோரோ. ஜோரோ அங்கிருந்து கிளம்பி ஒரு பொண்ணு கிட்ட போறான். அந்த பொண்ணு பறவை கிட்ட பேசிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல, ஜோரோ பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய குழந்தைங்களை போய் மீட் பண்றான். அதுவும் சாதாரண குழந்தைகள் கிடையாது, அந்த ஸ்பெஷலான பவர்ஸ்லாம் வச்சிருக்கிற குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட மேஜிக்கல் பவர்லாம் இருக்கும். ஸோ இப்படி மேஜிக்கல் பவர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிளெக்ஸ் அகாடமின்னு சொல்லப்படுற ஒரு அகாடமிக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க போல. இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த ஜோரோ வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்த சிட்டிக்கு வந்துட்டான். அதான் இந்த ஸ்கை ஸ்கூல் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுல இந்த பவர் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கதையும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்க எப்போதுமே ஒரு டாகை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டாகை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவாங்க. அதனாலேயே மெயின் டோர் வழியா அவளுடைய வீட்டுக்கு போக மாட்டா. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேல இருந்து இந்த கயிறு கட்டின லேடர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை இறக்கி பால்கனி வழியா அதுவும் பக்கத்துக்காரவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் அவளுடைய வீட்டுக்கு வருவா. ஸோ இன்னைக்கும் அதே ஸ்டண்ட் தான். நம்ம ஹீரோயின் வந்து லேடரை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள போறாங்க. அப்போ அவங்களுடைய நேபர்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறத நோட் பண்றா. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நேபர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு டைம் வந்தா புரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்
பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் ஆர்வம் தாங்கலை. ஆனால் அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் சரி ஹீரோயினுடைய அம்மாவும் சரி எல்லாருமே சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹீரோயினுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் சந்தோஷத்தில் உள்ள போகிறா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் சரி ஹீரோயினுடைய அம்மாவும் சரி இவளுக்கு சர்ப்ரைஸாக பார்ட்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான். அதனால ஓகே காய்ஸ் நான் வந்துட்டேன் எல்லாரும் வெளியில் வாங்க அப்படின்னு கத்துறா. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஒருத்தருமே வரல. ஹவுஸ் ஃபுல்லுமே அப்படியே சைலண்டாக இருக்கேன். இவ உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டா. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அங்கே பர்த்டே டெக்கரேஷன் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக சுவர் முழுக்க ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஃபோட்டோஸ், அவருடைய நோட்ஸும் சரி மேப்ஸும் சரி டாக்குமெண்ட்ஸும் சரி மொத்தமாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை பார்த்தா யாரோ ஒரு காணாமல் போன மனிதனை இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற மாதிரி தெரியும் இல்லையா? அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோயினுடைய அம்மா வந்து இன்னுமே அவளுடைய அப்பாவை தேடிட்டு இருக்காங்கன்றது. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுல இவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க போல இன்னைக்கு ஹீரோயினுடைய பிறந்த நாளுன்றதே மறந்துட்டாங்க. ஸோ அந்த உண்மை தெரிய வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ உடனே அவளுடைய ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுடைய அம்மா உள்ள வராங்க. முகத்தில் அப்படியே கில்ட் ஃபீல் இருக்குது. ஸோ ஹீரோயினை பார்த்து சாரிம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் இருக்கான் இல்லையா ஜோரோ, அவனை காட்டுறாங்க. ஸோ அவனை பார்க்கும்போதே அவன் சாதாரண ஆள் இல்லைன்றது நமக்கு தெரியும் இல்லையா? என்னன்னா அந்த கொடூரமான லேடி இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரம் சாரா கிட்ட வந்து நீ என் கூட சேர்ந்து என்னுடைய வேரோல்ஃப் உலகத்துக்கு வந்துரு, அங்கே உனக்காக நிறைய ஜட்ஜ்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னதும். ஆனால் ஜோரோ பார்த்தீங்கன்னா உடனே நான் அந்த பிரின்ஸ் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷன், நீங்கள் யாரோ வேற ஆளோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும். ஆனால் அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா இவன் பொய் சொல்கிறான்றது நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க அந்த ஜோராவை எப்படியாவது பிடிச்சிட்டு போயிடணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால தான் நைஸாக கூப்பிடுறாங்க. ஆனால் இவன் உஷாராகி போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. அதனால அந்த லேடியோடைய அட்டென்ஷன் வந்து இந்த போலீஸ் பக்கம் திரும்பிட இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜோரா அங்கிருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான். அதே சமயத்தில் அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸை ஒரு ஸ்ட்ரேஞ்சான லுக் விட அவளுடைய கண்ணை பார்த்த உடனே போலீஸ்க்கே பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அதே சமயத்தில் இந்த சேன ஹீரோயின் வந்து ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருப்பாள் இல்லையா? ஸோ மைண்ட் ஃபுல்லாக அவளுடைய அப்பாவுடைய ஞாபகம் தான் இருக்கும். அப்போ தான் அவளுக்கு ஒரு ஸ்பெஷலான மெமரி வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது அவளுடைய அப்பா வந்து கடைசியாக வீட்டை விட்டு கிளம்புறனால ஹீரோனுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாரு. இதை அவனுடைய தலைவணிக்கு பக்கத்தில் வச்சுட்டு தூங்க, அதோட என்கிட்டையும் இதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, நீ எப்போ என்ன கனவு கண்டாலுமே அது எனக்கு தெரிஞ்சிடும், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு வர்ற கெட்ட கனவெல்லாம் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்த நம்ம ஹீரோயின் இன்னுமே எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்பான்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ ஹீரோயின் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜோரா தான். இவன் யாருடா இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக. ஆனால் ஜோகா வந்து முதல்ல சீரியஸாக பேசாமல் அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசுகிறதெல்லாம் ஹீரோயினுக்கு இரிட்டேட் ஆகுது. கடைசியில் ஹீரோயின் வந்து அந்த கதவையே மூடிடுறாங்க, எவனோ விளையாடுறான்ற மாதிரி. ஆனால் ஜோரா வந்து விடுற மாதிரி இல்லை. உடனே கத்துறான், ஏய் நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன், அதுவும் அந்த கிளக்ஸ் அகாடமிக்கு அப்படின்னதும். இதை கேட்ட ஹீரோயின் என்ன அகாடமியா, என்னடா அவன் பேசுகிறான்ற மாதிரி ஃபுல்லாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்குள்ளே ஜோரோ திடீர்னு மேலே இருந்து கீழே ஜம்ப் அடிச்சிட்றான். ஸோ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ இவன் செத்துட்டானோ அப்படின்னு நினச்சி வேகமாக கீழே வந்து பார்த்தா ஜோராவை காணோம். ஸோ இதனால நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சுற்றி முற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜோரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவன் கூலாக ஒரு ஆளோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படியாவது ஜோராவை ஃபேரிடேல் வேர்ல்டுக்கு வந்து கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்காக லஞ்சம் கூட ஆஃபர் பண்றான் போல. ஆனால் ஜோரோடைய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவன் இன்னுமே ஏதோ ஒரு பெரிய சீக்கிரட்டை மறைச்சிருக்கிறான் போல. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆனால் அங்கே வந்ததுமே அவளுடைய கண்ணையே அவளால் நம்ப முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்த அந்த ஜோரோ வந்து இப்போ சாதாரண உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இவன் லூசு போல, இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஜோரோ என்ன சொன்னாலுமே கேட்காம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜோரோ விடுற மாதிரி இல்லை. அவன் ஹீரோயின் பின்னாடியே ஓடி வரான். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளு, அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஃபேரிடேல் உலகத்தில் நிறைய மேஜிக்கல் அகாடமிஸ் இருக்குது. ஆனால் அதில் ஃபேமஸான அகாடமினா அது கிளக்ஸ் அகாடமி தான். ஸோ நீ அங்கே வந்து அட்மிஷன் வாங்குறதுக்காக மட்டும் செலக்ட் ஆகலை, உனக்கு அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னதுன்றது ப்ரொஃபஸர் கிளக்ஸ் வந்து உங்ககிட்ட நேரடியாக சொல்லுவார் அப்படின்னதும் ஹீரோனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த ஜோரோ வந்து இன்னொரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். அந்த ப்ரொஃபஸர் கிளக்ஸ்ன்னு சொன்னல அது வேற யாரும் கிடையாது, உன்னுடைய அப்பாவுடைய பிரதர் தான் அப்படின்னதும் ஹீரோயின் இதை கேட்டதுமே மிரண்டு போயிட்டாங்க. என்னது என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பிரதரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவளுடைய அப்பாவுக்கு எந்த ஒரு சொந்தமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுக்கு இந்த மேஜிக்கல் வேர்ல்டுனாலே சுத்தமாக பிடிக்காது போல. ஏன்னா அவளுடைய மைண்டில் ஒரே ஒரு தாட் தான், இந்த இமேஜினேஷன், இந்த ஃபேண்டசி, இதுதான் என்னுடைய
அப்பாவே என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு, அதனால அந்த ஜோரோ சொல்றது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஜோரோ கையில இருந்து இந்த அலாரம் கிளாக் வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு அடுத்த செகண்டே ஜோரோவுடைய பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. கை கால் அப்படின்னு எல்லாமே வியர்டாக ஹீரோயினுக்கு சிரிக்கணுமா பயப்படணுமா பதற்றப்படணுமான்னு புரியல. ஆனால் அடுத்த நொடியே ஜோரா வந்து அங்கேருந்து மறைஞ்சு போய்ட்றான், மொத்தமாக மறைஞ்சு போய்ட்றான். ஹீரோயின் அப்படியே மறந்து போய்ட்றாங்க. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமுமே நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுடைய அம்மா கிட்ட தான் போகிறா. அம்மா கிளக்ஸ் அகாடமினா என்ன அப்படின்னு கேட்டதும் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. நான் நினைக்கவே இல்லை ஜோரா இவ்வளோ சீக்கிரமாக உன்னை கண்டுபிடிச்சிருவான்னு அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோயின் மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா ஹீரோயினுடைய அம்மா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் உன்னுடைய அப்பாவும் கிளக்ஸ் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட், எங்களுடைய லவ் ஸ்டோரி கூட அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து உண்மை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாதாரணமான பொண்ணு கிடையாது, நீ ஒரு கிராண்ட் மாஸ்டருடைய ஒரு டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இவ்வளோ ஈஸியாக அதை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவளுடைய எமோஷன்ஸை வந்து அவள் வெளிக்காட்டாமல் ரொம்பவே அப்படியே இதுவாக இருந்தாங்க. அதனால தன்னுடைய அம்மா சொல்கிறதையுமே அவளால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஸோ உடனே தன்னுடைய நேபர்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா குறைஞ்சது அவங்களாவது உண்மையை சொல்லுவாங்கன்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அங்கே போனது தான் அவளுக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த நேபர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளக்ஸ் அகாடமியை பற்றி எல்லாமே தெரியும் போல. நம்ம ஹீரோயினுக்கு மூளையே குழம்பி போயிருது. எல்லாருமே சேர்ந்து என்ன பிராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஆனால் நேபர்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே அவளுடைய தலையில் கை வைக்கிறாரு. அடுத்த செகண்ட் ஹீரோடைய கண்ணு முன்னாடி ஒரு மேஜிக்கல் உலகம் வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. அதாவது இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம். ஸோ அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த மேஜிக்கல் உலகத்தை பார்த்ததுமே ஹீரோயின் மைண்டில் இருந்த டவுட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அப்போ நேபர்ஸ் அவகிட்ட ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் கொடுக்குறாரு. நீ விரும்பினா உனக்கு பழக்கமான இந்த நார்மல் உலகத்திலே இருக்கலாம், அல்லது நீ அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்கு போகலாம். ஸோ அங்கே தான் உன்னுடைய அப்பா காணாமல் போனதுக்கான அந்த மர்மமான ஆன்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு கோல் தான், அவளுடைய அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்றது. அதனால உடனே மேஜிக்கல் அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நானும் போவேன் ஆனால் என் கூட அம்மாவும் வரணும். அப்போ தான் ஜோரா வந்து ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறான், அது முடியாதுன்ற மாதிரி. ஸோ ஹீரோயினுக்கு புரியல, ஏன் முடியாதுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜோரா என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் குழந்தையா இருக்கும்போது எப்போ வேணும்னாலுமே அந்த உலகத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும், ஒரு ஸ்பெஷலான ஸ்பெல் இருந்தால் போதும். ஆனால் ஒருத்தர் பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்களால பூமியில் மேக்ஸிமம் 24 மணி நேரம் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்டே பண்ணிட்டா மறுபடியும் மேஜிக்கல் உலகத்துக்கு திரும்ப முடியாது. அதுதான் இங்கே ரூல். ஆனால் ஹீரோயினுடைய அம்மா வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப வருஷமாக பூமியில் இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை தேடுறதுக்காக. அதனால தான் இப்போ மேஜிக்கல் உலகத்துக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது. ஸோ அதை நினச்சி ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவளுடைய எமோஷன்ஸ் வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஃபைனலாக போக வேண்டிய நேரமும் வந்துடுது. ஸோ ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்ட குட் பை சொல்கிறாங்க. அப்போ அம்மாவும் அவளுடைய கையை பிடிச்சிட்டு அந்த மேஜிக்கல் உலகத்தில் உனக்கு தேவைப்படுற எல்லா ஆன்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சைலண்டாக தலையாட்டுறா. அதுக்கப்புறம் சோரா அந்த ஸ்பெஷல் ஸ்பெல்லை வந்து டீச் பண்ணுறா. அதோட சில வியர்டான பாடி மூமெண்ட்ஸையும் காட்டேன். ஸோ ஹீரோயினும் இதை பண்ணி தான் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்க, ஆனால் வேறு வழி இல்லை அந்த ஸ்பெல்லை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டு அவங்கள சுற்றி இருந்த உலகம் ஃபுல்லாக அப்படியே ஷேக்காக ஆரம்பிக்குது. செவுரு, ரோடு, பில்டிங்னு எல்லாமே உடஞ்சி செதற மாதிரி தெரியுது. ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட். அடுத்த நொடியே ஹீரோயினும் ஜோராவும் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போய்ட்றாங்க. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவும் தூரத்தில் இருந்து அதை பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பொண்ணு வந்து இப்போ கிளக்ஸ் அகாடமிக்கு வந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்து வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருது. அதுதான் அந்த லேடி. அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹீரோயின் மேஜிக் வேர்ல்டுக்கு வந்துட்டான்றதை தெரிஞ்சுக்கிறான். உடனே ஒரு டேஞ்சரஸான பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கிளக்ஸ் அகாடமியை சீக்கிரமாக அட்டாக் பண்ணுன்றது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேஜிக்கல் உலகத்தில் வந்து லேண்ட் ஆகுறோம் இல்லையா. அடுத்த செகண்டே வாயை பழந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த உலகம் வந்து அவள் இமேஜின் பண்ணதை விட பயங்கர அழகாக இருக்குது. ரெட் கலர் ட்ரீஸ் இருக்குது, வெள்ளை கலர் மிஸ்ட் ஃபுல்லாக இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்குது, ஸ்கைல வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கிற லேட்டன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன மேஜிக்கல் டுவார்ஃப் இருக்காங்க, மெர்மைட்ஸ் இருக்காங்க, ஃப்ளையிங் கிரியேச்சர் இருக்காங்க, என்ன இல்லை அங்கே எல்லாமே இருக்குது. ஃபேரி டேல் புக்கில் பார்த்த எல்லா கேரக்டரும் அங்கே ரியலாக இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அதுவும் ஹீரோயின் மாதிரியே இன்னும் நிறைய கிட்ஸ் வந்து உலகத்தில் பல இடத்துல இருந்து இந்த கிளக்ஸ் அகாடமிக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபன்னியான பிரச்சனை என்னன்னா, அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க இல்லையா. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் லாங்குவேஜை வந்து புரிஞ்சிக்க முடியல, யாரும் யாருக்கிட்டையுமே ப்ராப்பராக பேச முடியல, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் வானத்துல இருந்து பறந்துக்கிட்டே ஜோரா வந்து இறங்குறான். ஸோ அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மேஜிக்கல் ஃபவுண்டனை காமிக்கிறான். அதில் இருக்கிற தண்ணியை குடிங்க அப்படின்னதும் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டு இப்போ எல்லாத்துக்குமே ஒருத்தர் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இன்னொருத்தருக்கு புரிய ஆரம்பிக்குது. அடடா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷம் படுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயினும் அங்கே வந்துட்டா. ஆனால் காமெடி என்னன்னா, இவ்வளோ நேரம் ஜோரா கூட ட்ராவல் பண்ணி வந்த நம்ம ஹீரோயின் இப்போ அவனை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஜோரா வந்து இங்கே வேற ஃபார்மில் இருக்கிறான். ஸோ ஹீரோயினும் யாருடான்ற மாதிரி நினைக்க, அதுக்குள்ள
அந்த அகாடமி முழுக்க சவுண்ட் வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது மாஸ்டரான கிளக்ஸ். ஆனா குழந்தைங்க இன்னுமே அவரை வந்து ப்ராப்பரா பார்க்கல. மியூசிக் ஆரம்பிச்சதுமே அந்த ஜோரா வந்து குழந்தைங்க கிட்ட அகாடமி முழுக்க சுத்தி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னதும் இந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதாரண அகாடமி கிடையாது. இந்த பிளேஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இமேஜினேஷனோடைய பவர்ல ரன் ஆகுது போல. அதாவது ஒரு குழந்தை என்ன இமேஜின் பண்றானோ அது இங்க வந்து ரியல் ஆயிடும். ஸோ இதை கேட்டாலே செம்ம கிரேசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பட்டர்ஃபிளைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்க பூமிக்கு போய் மனிதர்களுக்கான அந்த கனவுகளை அனுப்பும் போல. ஸோ இதெல்லாம் பார்த்த குழந்தைங்க அப்படியே வாயை பிளந்து நிற்கிறாங்க. ஸோ புக்ஸ், மேஜிக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அகாடமிக்கு உள்ள மட்டும் இல்லை, வெளியுமே செம மேஜிக்கல் தான். அங்கே அனிமல்ஸும் பேசும், பறவைகள் பேசும், கூடவே மரமும் பேசும். இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே பேசும்னா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே சுற்றி பார்க்க பிஸியாக இருக்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும் ஒருத்த மேலே அட்டென்ஷன் போகுது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பையன் தனியாக நின்றுட்டு தனக்கு தானே பேசிட்டு இருப்பான். ஸோ மற்ற குழந்தைங்க மாதிரி அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. ரொம்பவே சைலண்டாக தனிமையாக வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் தான் அந்த கதையோடைய ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் அவனே பார்த்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மாஸ்டர் கிளக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்கள காமிக்கிறாங்க. இந்த அகாடமியோடைய பிரின்சிபாலும் இவர் தான். செம பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன். அவர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மரத்தையே கிரியேட் பண்ணுறாரு. அந்த ட்ரீல இருந்து ஒரு ஃப்ரூட்டை பறிச்சு யாருக்கோ வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜோரா அங்கே வரான். ஸோ அந்த பிரின்சிபாலும் அந்த ஃப்ரூட்ஸை அவங்ககிட்ட கொடுக்க ஜோரா அதை சாப்பிட்ட உடனே அவனுடைய பாடி ஃபுல்லுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அவன் மனுஷ ரூபத்துக்கு மாறிட்டான். ஆனால் ஃபுல் மனுஷன் கிடையாது. ஒரு சாபம் காரணமாக அவனால் பெர்மனண்ட்டாக மனிதனாக மாற முடியாது. இந்த மேஜிக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் அவனால் அந்த பறவை ரூபத்திலேருந்து வெளியில் வர முடியும். அதனாலேயே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. அப்போ ஜோரா வந்து அந்த பிரின்சிபால் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, புதுசாக நிறைய கிட்ஸ் வந்து வந்துட்டாங்க, ஸோ அவங்கள மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டே இல்லை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் ஹீரோயின் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையிங் ஐலாண்ட் வேர்ல்டையே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவளுடைய கண்ணை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ஆச்சரியத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு உலகம் உண்மையாகவே இருக்குன்றத நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டே அது ஃபுல்லத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. இப்படி இருக்கச்சுல அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஸோ அகாடமியில் இருக்கிற எல்லா புது ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாருக்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. ஸோ அதை பார்த்து ஹீரோயின் நேராக அவனுடைய பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஹாய், நீ ஏன் தனியாக இருக்க, உனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாதா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலே தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற டைப் கிடையாதுன்றது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், தேவையில்லாமல் வந்து பேசிட்டோமோன்ற மாதிரி. அந்த நேரத்தில் ஜோரா வந்து அங்கே வந்துட்டான். ஸோ அவன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மெஷின் ஒன்று கொடுக்குறான். அந்த மெஷின் வந்து சாதாரணமான மெஷின் கிடையாது. ஒருத்தருடைய இமேஜினேஷன் பவர் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் போல. ஸோ ஜோரா என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க இமேஜினேஷன் லெவல் வந்து 50ல் இருக்கும். வயசாக ஆக அது குறைய ஆரம்பிக்கும். 0க்கு போயிட்டா இமேஜினேஷனே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 100க்கு போயிட்டா அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு லிமிட்டே கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மிஷினில் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல பேருக்கு நல்ல ஸ்கோர் வருது, 70, 80, 90 இப்படி கூடி வருது. ஸோ நம்ம ஹீரோயினுடைய டேனும் வருது. ஆனால் ஹீரோயினுடைய மிஷினை மட்டும் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட்டை வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து மெச்சூராக இருப்பா இல்லையா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி அவளுக்கு தோணுது போல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே பறந்துக்கிட்டே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் தான் மாஸ்டர் கிளக்ஸ். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பிரின்சிபால் இப்படி என்ட்ரி கொடுப்பாரா அப்படின்னு ஷாக்காகிறா. ஸோ பிரின்சிபால் வந்த உடனே அவருடைய மேஜிக்காலையும் காமெடியாலையுமே எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஆனால் காமெடியான விஷயம் என்னன்னா, அவர் ஹீரோயினை ஐடென்டிஃபை பண்ணுறதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல. வேற ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் நினச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. கூடவே அந்த பொண்ணை ஹாப்பி பண்ணுறதுக்கு ஜோராவை ஒரு கிளாக் மாதிரி மாற்றிட. ஸோ இப்படியே அங்கே வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் அந்த ரூஃப் மேலேயே மறைஞ்சு போய்ட்டாரு. உடனே காற்று வந்து வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அதில் அந்த கிளாக் வந்து கீழே விழுந்துடும். அடுத்த செகண்டே அந்த ஜோரா வந்து மறுபடியும் அவனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஹீரோயின் வந்து கையை தூக்குறாங்க ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரி. ஸோ பிரின்சிபாலும் கேளுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, ஸோ இங்கே எல்லாமே இமேஜினேஷனுடைய பவரில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒருத்தருக்கு இமேஜினேஷனே இல்லைனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு இன்டைரக்டாக அவளுடைய ஸ்கோரை பற்றி தான் பேசுகிறான். அப்போ தான் அந்த பிரின்சிபாலுக்கு தெரியும் இந்த பொண்ணு தான் ஹீரோயின்ன்ற மாதிரி. ஸோ அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, சரி இப்போ வந்து கண்ணை மூடு, ஏதாவது இமேஜின் பண்ண அப்படின்னதும் ஹீரோயினும் கண்ணை மூடுறாங்க. அடுத்த செகண்டே அவளுக்கு முன்னாடி ஒரு நாய் வருது. ஸோ ஹீரோயினும் பயப்படுறா, ஏன்னா நாயினாலே அவளுக்கு பயம் தானே. ஆனால் அந்த பிரின்சிபால் வந்து ஒரே ஸ்னாப் தான் அந்த டாகை பேப்பர் டால் மாதிரி மாற்றிடுறாரு. அது
அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட இமேஜினேஷன் இல்லைன்னு யார் சொன்னது? நல்ல இமேஜினேஷனாக இருந்தாலும் சரி கெட்ட இமேஜினேஷனாக இருந்தாலும் சரி இமேஜினேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே நீ இமேஜின் பண்ணதையே ரியலாக கிரியேட் பண்ணிட்ட, அதுவே உன்னுடைய பவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத காமிக்குது அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகுது. ஸோ டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பிளேட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மைண்ட் ஃபுல்லாக யோசனை தான். அதை நோட்டீஸ் பண்ண அந்த ஜோரோ இருக்கான் இல்லையா, ஸோ என்ன யோசிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமா என்னுடைய இமேஜினேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு போல, இல்லைனா அந்த மிஷினில் ஏன் 8 மட்டும் வந்திருக்குது அப்படின்னு கேட்குறா. ஸோ அதுக்கு ஜோரோவும் அமைதியாக ஒரு ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறான். லைஃப்பில் வந்து சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ இமேஜினேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஹீரோயின் இன்னுமே அவளுடைய அந்த இமேஜினேஷனை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஜோரோவும் ஒரு மனுஷன் நாளைக்கு வாழணும்னு நினைக்கிற நம்பிக்கையே இமேஜினேஷன்ல இருந்து தான் வரும், அது இல்லைன்னா மனிதன் வந்து உயிரோடு இருந்தாலுமே வாழ முடியாது அப்படின்னு இதை சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய பாடி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அதாவது ஜோரோவுக்கு மறுபடியும் பறவை உருவத்துக்கு மாற டைம் வந்துடுச்சு போல. ஆனால் முழுசாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த மேஜிக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுறான். உடனே பாடி வந்து நார்மல் ஆயிடுது. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது இந்த ஃப்ரூட் வந்து அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இன்னும் இந்த பிளேட்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ பிளேட்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வேற யார் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. இங்கே வந்து டிஷ்வாஷர் இருக்குல்ல அது தெரியாதா அப்படின்னு கேட்டதும் என்னடா அது இங்கே டிஷ்வாஷர் இருக்கு அப்படின்னு ஹீரோயினே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அப்படியே சீன் கட் பண்ணா அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்குறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நோட் பண்றான். அதாவது அந்த பிரின்சிபால் வந்து அமைதியாக ரூமா சுத்திட்டு இருக்கிறாரு. யாராவது கனவை பார்த்தாங்கன்னா ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கனவை வந்து சந்தோஷமான கனவா மாத்திடுவாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பிரின்சிபால் வந்து உண்மைக்குமே ரொம்பவே நல்லவருன்ற மாதிரி ஃபீல் பண்றா. அப்படியே அவளுடைய இந்த ஃபர்ஸ்ட் நாளுக்கான அகாடமியும் முடிஞ்சிருது. இப்போ அடுத்த நாள் காலையில அதாவது ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனே அந்த பிரின்சிபால் தான் நடத்துறாரு. இமேஜினேஷனை ரியாலிட்டியா எப்படி மாத்துறதுன்ற மாதிரி டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரச்சனையை உருவாக்கிடுறா. அதாவது ஒருத்தன் லேடர்ல தொங்குற மாதிரியும் இன்னொருத்தன் கழுத்துல பெயிண்டிங் மாட்டிக்கிற மாதிரியும். ஸோ இப்படி நினைச்சதுனால ஸோ ஹீரோயினுடைய மொத்த கிளாஸுமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது, ஹீரோயினுடைய இமேஜினேஷன் பவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அவ அகாடமி பக்கத்துல இருந்த ஒரு லேக்குக்கு போறாங்க. அங்க இருக்கிற தண்ணியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ட்ரை பண்றது ஸ்ட்ரோமா மாறிடுது. ஸோ லேக் முழுக்க பெரிய பெரிய அலைகள் ஒரே கலக்கமாயிட. ஸோ அங்க இருந்த மெர்மைட்ஸும் பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. ஸோ இதை பார்த்து ஜோரோவும் கொஞ்சம் கோவப்படுறான். பவர் இருக்குதுன்னு இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்க அந்த நேரத்தில் தூரத்துல இருந்து ஒரு ஃப்ளையிங் லேண்டன் வந்து கீழே இறங்குறத எல்லாருமே பாக்குறாங்க. அது என்னன்ற மாதிரி போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்வல்ஃப் பையன் தான் இருக்கான். அவனுடைய பேரு ஸ்நாக். அதுவும் பெர்மிஷன் இல்லாம இந்த அகாடமிக்குள்ள வந்துட்டான் போல. அதனால அவனை வந்து பிரின்சிபால் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. ஸோ பிரின்சிபாலும் அவனை விதவிதமா டெஸ்ட் பண்றாரு. ஆனா மற்ற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்கை வந்து பிடிச்சிருது. ஸோ அவனை வந்து இந்த அகாடமிலேயே வச்சுக்கலான்ற மாதிரி ரொம்பவே இது பண்றாங்க. ஆனா ஜோரோ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா வேர்வல்ஃப்னாலே அவனுக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. அவங்க வந்து மோசமானவங்கன்ற மாதிரி இவனே வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கான். ஆனா கடைசியில் பிரின்சிபாலும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ எல்லா குழந்தைங்களும் இதனால சந்தோஷம். ஸ்நாகும் அகாடமியில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் தூரத்தில் வேர்வல்ஃப் கிளான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்நாக் வந்து இந்த அகாடமிக்குள்ள போனதுமே அவங்களுடைய பிளான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து தாண்டிடுச்சு. ஸோ சீக்கிரமாவே இந்த அகாடமியை அட்டாக் பண்ண போறாங்க. ஆனால் இந்த டேஞ்சர் பத்தி நம்ம பிரின்சிபாலுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அவர் ஜாலியாக நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குள்ள இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமியோடைய லைஃப் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுவும் நம்ம ஹீரோவை தான் சந்தோஷம் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா ஹீரோ எப்போதுமே தனிமையாக தானே இருப்பான். என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது, நாங்கள் வந்து தனிமையாக மாட்டிக்கிட்டேன், நான் மிஸ்டேக்காக வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்து ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவனுடைய மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்படி இருக்க இந்த பிரின்சிபால் வந்து ஒரு நாள் இந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு மேஜிக் லெசனை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது கலர்ஸை யூஸ் பண்ணி சாப்பாடு வந்து கிரியேட் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஸோ கிட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொஞ்சம் கலர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் கேக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அடடான்ற மாதிரி வாயை பிளந்து பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ஒரு ஆர்வம் வந்துடுது. ஸோ அதனால மறுபடியும் அந்த இமேஜினேஷன் மெஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து செக் பண்ணுறாங்க. முன்னாடி 8ல் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 35ல் இருக்குது. ஸோ ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். என்னோட இமேஜினேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நீயும் ட்ரை பண்ணுன்ற மாதிரி. ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தயங்குறான். ஏன்னா அவனுக்கு இன்னுமே அவனுடைய பவர் மேலே கான்ஃபிடன்ஸ் கிடையாது இல்லையா. ஆனால் ஹீரோயின் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணுறான். அடுத்த செகண்டே ஒரு சின்ன ஃப்ரூட் வந்து கிரியேட் ஆயிருது, ஆப்பிள் மாதிரி. அது சின்ன ஃப்ரூட் தான், ஆனால் ஹீரோக்கு வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. ஸோ கிட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, கிளாப்
பண்ணுறாங்க. இதனால இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அடுத்த நாள் முழுக்க கிட்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. இந்த அகாடமி ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது. ஸோ ஹீரோனுக்கும் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நைட் வருது. ஸோ அந்த பிரின்சிபால் வழக்கம் போல் இந்த குழந்தைங்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக தூங்குறாங்களான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இந்த தடவை ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷனில் இருக்கிறா. என்ன பண்ணுறான்னா அந்த பிரின்சிபாலை வந்து ஃபாலோ பண்ணுறான். அப்போ திடீர்னு அந்த பிரின்சிபாலை வந்து ஒரு கேட்டனுக்கு பின்னாடி அப்படியே டிசப்பியர் ஆகிட்டேன். ஸோ ஹீரோயின் உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ரூம் இல்லை, ஏதோ ஒரு கபோர்டு மட்டும் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சுற்றி முற்றி அப்படியே குழுவை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு விண்டோ வழியாக உள்ளே பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பொம்மை வீடு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பிரின்சிபால் போய் ஓடி போய் ஜம்ப் அடிக்க அடுத்த செகண்டே அவர் ரொம்பவே சின்ன சைஸாக மாறிடுறாரு. அதாவது ஒரு சின்ன மனிதனா மாறி அந்த பொம்மை வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா படுக்கிறாரு. ஸோ ஹீரோயின் இதை பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க. இந்த பிரின்சிபால் என்ன வேற லெவலில் மேஜிக் பண்ணுறாருன்ற மாதிரி சாக்காகிறா. ஆனால் ஹீரோயினுடைய ஆர்வம் வந்து இன்னுமே முடியலை. அவள் அகாடமி ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சீக்ரெட்டான ரூமையும் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு புக் இருக்குது. அது வந்து சாதாரணமான புக் கிடையாது. அந்த ஜோரா இருக்கான் இல்லையா, ஸோ அவனுடைய லைஃப் ஸ்டோரி. ஸோ ஹீரோயினை அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒரு பெரிய உண்மை வந்து தெரிய வருது. அதாவது ஜோரோ வந்து உண்மைக்குமே ஒரு பறவை கிடையாது போல. அவன் வந்து ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசன், பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் போல. செம்ம பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட். ஆனால் அவனுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. அப்பா சொல்றத கேட்கவே மாட்டான். அடிக்கடி ஆபத்தான காட்டுக்குள்ள போய் வேட்டைக்கு போவான் போல. ஒரு நாள் அவன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கிறான். அதாவது காட்டுக்குள்ள நடந்த ஃபைட்ல ஒருத்தனை தெரியாதனமா கொலை பண்ணிட்டான். அதுதான் அவனுடைய லைஃபை மாத்தின ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த டெத்துக்கு அப்புறம் வேர்வொல்ஃப் கிளான் என்ன பண்ணாங்கன்னா அவனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை கொல்லணுன்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ இதனாலேயே ராயல் ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா அவனை சேவ் பண்றதுக்காக ஒரு மேஜிக்கல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு தொப்பி கொடுப்பாரு. ஸோ அதுல வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த தொப்பியை யூஸ் பண்ணி ஜோரோ வந்து எந்த உருவத்துக்கு வேணாலுமே மாறிக்கலாம். மறுபடியும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி நார்மல் மனிதனா மாறிடலாம். ஆனா ஒரு ட்ராஜடினால ஜோரோ வந்து ஃபுல் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே வேர்வொல்ஃப் கிளானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனையில அவனுடைய தொப்பி வந்து காணாம போயிடுது. ஸோ தேடுறதுக்கு டைமும் இல்லை. அதனால உயிர் காப்பாத்திக்க ஒரு மனித உருவத்தை எடுத்துக்கிறான். ஆனா மறுபடியும் அந்த பட்டன் இல்லாம போனதுனால மறுபடியும் மனித ஃபார்முக்கு வந்து வர முடியாது இல்லையா. அதனால இவ்வளோ வருடங்களா அவன் இந்த பறவை சாபத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான் போல. ஸோ பட்டன் கிடைச்சா அவன் நார்மலா மாறிடுவான். ஸோ ஹீரோயின் இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே எமோஷனல் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஜோரோ அங்கே வந்துட்டான். அவன் சிரிச்சுக்கிட்டு அது என்னுடைய ஸ்டோரி அப்படின்னதும் அதோட ஃபன்னியா ஒரு ஃபேக்டும் சொல்றான். இந்த புக்கையும் நானே என்னுடைய இந்த மூக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் எழுதுனேன்ற மாதிரி. அதனால தான் இவ்வளோ கேவலமாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றான்னா அந்த வேர்வொல்ஃப் கிளான் இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரமா அந்த அகாடமியை அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கும் இது தெரியும் அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோயின் வந்து அட்டாக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே இந்த இன்னசென்ட்டான குழந்தைங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, இவங்களுடைய லைஃப் வந்து நீங்க ரிஸ்க் வச்சிருக்கீங்களா, அப்படி ரிஸ்க் வைக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆனால் ஜோரோ வந்து காமா என்ன சொல்றான்னா இந்த அகாடமியை சேவ் பண்ணக்கூடிய ஒரே நபர் வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் வந்து நானா, நீங்க என்ன சீரியஸா பேசுறீங்களா அப்படின்னு கோவத்தில் அங்கிருந்து கிளம்பி போய்ட்றான். அதே சமயத்தில் இந்த சைடு அந்த டார்க் குயின், அதான் ஸ்டார்டிங்ல ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அந்த ரைவனுடைய கிராண்ட் மாஸ்டர் அவங்க கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இப்பவே அந்த அகாடமியை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி. ஆனால் ரைவன் உடனே அக்ரி பண்ணல. ஏன்னா இந்த ஃபேரி டேல் வேர்ல்டுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் ஒன்று இருக்கும். இன்விடேஷன் இல்லாம ஒருத்தர் அகாடமிக்குள்ள என்ட்ரி பண்ணவே கூடாது. அதனால ரைவன் வந்து இன்னும் வெயிட் பண்றான், சரியான நேரம் வரட்டும்ன்ற மாதிரி. அதே சமயத்தில் அந்த பிரின்சிபல் ஹீரோயினை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் வந்து இந்த அகாடமி லைஃபை வந்து ரொம்பவே சீக்கிரமாவே கத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டும் கொடுக்குறாரு, ஒரு மேஜிக்கல் கிளவுஸ். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது என்னன்ற மாதிரி கேட்குறா. அந்த மாஸ்டரும் ஸ்மைல் பண்ணிட்டே இது உன்னுடைய அப்பா யூஸ் பண்ண கிளவுஸ் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து எமோஷனல் ஆகிட்டா. உடனே அவளுடைய அப்பாவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. என்னுடைய அப்பா எப்படி இருந்தாரு, எங்க போனாருன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே சைலண்டா இருந்துட்டு ஒரு உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய அப்பா வந்து ரொம்பவே ஒரு பெரிய மெஜிசியன். அவருடைய பிக்கெஸ்ட் பவர் என்ன தெரியுமா, எதிரியா இருந்த 2 பேரை கூட ஒன்னா சேர்க்க முடியும். பீப்புளை வந்து கனெக்ட் பண்ற பவர் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அதே பவர் வந்து உன்கிட்டயும் இருக்குமோன்றது எனக்கு தோணுதுன்ற மாதிரி எமோஷனலா அவரும் சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல அந்த ஸ்நாகம் பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பான். ஸோ ஹீரோயின் அவனை பத்தி நல்ல நல்ல விஷயங்களா பேச ஆரம்பிக்கிறான். அவன் வந்து கெட்ட பையன்லாம் கிடையாது, அவனும் நம்மளே மாதிரி தான், அவனையும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி. இதை கேட்ட அந்த பிரின்சிபலும் அப்படியே எமோஷனல் ஆகிட்டாரு. ஏன்னா இந்த அகாடமில யாருமே இந்த ஸ்நாகை பத்தி இப்படி பேசினது கிடையாது போல. வேர்வொல்ஃப்னா எல்லாருமே வெறுப்பாங்க போல. ஆனா ஹீரோயின் மட்டும்தான் அவனுடைய மனசையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றா இல்லையா. ஸோ அந்த செகண்டே இந்த பிரின்சிபலுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது இவளுக்குள்ள இவளுடைய அப்பாவுடைய பவர் இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த கிளவுஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா கை தட்டுன்ற மாதிரி ஹீரோயினும் கையை தட்டுறாங்க. அடுத்த செகண்டே அவ பாடி அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. சின்னதா இன்னும் சின்னதா அப்படியே சுருங்கி கடைசியில ஒரு எறும்பை விட சின்னதா மாறிட்டான். ஸோ ஹீரோயின் மிரண்டு
போயிடுறா, என்னடா நடக்குதுன்ற மாதிரி அடுத்த கிளாப் உடனே நார்மல் சைஸ்க்கு வந்துடுறா. அந்த நேரத்தில் சோரோ ஓடி வந்து ப்ரொஃபசர் கீழே வாங்கன்ற மாதிரி கூப்பிட ஸோ அவங்க எல்லாருமே கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேரி டேல் உலகத்தோடைய ஃபேமஸ் கேரக்டரான அலாதீனும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பயங்கரமான நியூஸ் கொண்டு வந்திருக்கிறான் போல. வேர்வொல்ஃப் கிளான் வந்து ஒவ்வொரு மேஜிக்கல் கிங்டமையும் அட்டாக் பண்ணிட்டு வருது. அவங்களுக்கு இன்னுமே இந்த அகாடமியோட லொகேஷன் கிடைக்கல, ஆனால் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த அலாதீன் கொண்டு வந்த நியூஸை கேட்டதுல இருந்து நம்ம பிரின்சிபலுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அதை நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அவ மெதுவா நம்ம பிரின்சிபல் பக்கத்துல நடந்து போய் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே விஷயத்த சொல்றாரு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொண்டு வர போறது நீ மட்டும்தான். ஸோ நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொன்னதுமே ஹீரோயின் வந்து நான் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த ஸ்டாப் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு இந்த பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட இந்த ப்ராஃபஸி புக்கில் வந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியராக எழுதப்பட்டிருக்கும், நம்ம எல்லாத்தையுமே விடுவிக்க போகிறது ஹீரோயின் தான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஹீரோயின் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிட்றா. எல்லாரும் என்னை பற்றி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னைக்கு நைட் ஆகுது. அந்த ஸ்நாக் இருக்கான்ல அவன் எல்லாத்துக்கும் வழக்கம் போல் சாப்பாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரூமை விட்டு வெளியில் போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் நிலாவோடைய லைட் வந்து அவன் மேலே படுது. உடனே ஸ்நாக்கோடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இந்த வேர்வொல்ஃப் ஐஸ் அவன் முழுசாக வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதை ஹீரோயின் வந்து விண்டோவிலேயே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏதோ சரியில்லைன்ற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்படியே கவனமாக பார்க்குறாங்க. அதாவது அந்த ஸ்நாக் வந்து அகாடமியை விட்டு வெளியில் போகிறான், அதுவும் ஃபேரி டேல் வேர்ல்டோடைய மேஜிக்கல் கதவு இருக்கிற டைரக்ஷனுக்கு. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் வந்து உடனே அலர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் தனியாக ஃபாலோ பண்ண பயமாக இருந்ததுனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என் கூட வரியான்ற மாதிரி ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே ஓகே சொல்லிட. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்நாகை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மேஜிக்கல் கதவு, இன்னொரு மேஜிக்கல் கதவு, அப்படி பல ஃபேரி டேல் உலகத்தை வந்து கிராஸ் பண்றாங்க. சில கதவுக்குள்ள ஃபேமஸான ஃபேரி டேல் பிரின்சஸ், சில உலகத்துல வித்தியாசமான கிரியேச்சர் அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க டேஞ்சரஸான உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க ஸ்கை ஃபுல்லா ஜியண்டான டைனோசர்ஸ் வந்து பறந்துட்டு இருக்குமா. ஹீரோயின் வந்து ஓடுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் நானும் அதான் நினைச்சேன்ற மாதிரி ரெண்டு பேரும் உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கதவு வந்து ஓப்பனா இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து ஸ்னோவா வெளியில வருது. ஸோ இது வந்து ஒரு ஐஸ் உலகம் போல. ஹீரோயினும் ஹீரோவும் உள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு, அதுக்குள்ள ஸ்நாக் இருக்கான். ஆனா அவன் தனியா இல்ல, அந்த வேர்வொல்ஃப் கிளான் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர்ஸ் கூட இருக்கிறான். ஸோ இப்பதான் ஒரு பெரிய துரோகம் வந்து தெரிய வருது. ஸ்நாக் வந்து வேர்வொல்ஃப் கிளானுக்கு இந்த அகாடமியோடைய லொகேஷனை வந்து காட்டி கொடுத்துட்டான். அதாவது அவன் வந்து ஒரு ஸ்பை, இந்த அகாடமிக்கு துரோகம் பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்து ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல ரைவனும் அங்கதான் இருப்பான். அதான் அந்த வில்லன் பயப்புள்ள. ஸோ சடனா நோஸ்ல ஏதோ ஸ்மெல் அடிக்குது, அதாவது மனிதர்களுடைய சென்ட் ஸ்மெல். ஸோ அவனுக்கு யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஆனா அவன் அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கல. ஏன்னா அவனுடைய டார்கெட் வந்து அகாடமி தானே, அதனால நேரா அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா இந்த விஷயத்துல ஹீரோயின் வந்து சடனா ஒரு இது வந்து ரியலைஸ் பண்றான். அவன் ஹீரோ எங்க போனான்ற மாதிரி அவனை வந்து பக்கத்துலயுமே காணோம். சுத்தி தேடுறாங்க ஹீரோன்ற மாதிரி, ஆனா எங்கேயுமே காணோம். கொஞ்ச நேரம் தேடியுமே கிடைக்கல. அதனால ஹீரோயின் மட்டும் தனியா அகாடமிக்கு வராங்க. ஆனா அகாடமி வந்ததுமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா வானம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கருப்பு மேகமா இருக்குது, ஃபுல்லுமே இடியுமா மின்னலுமா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ அந்த வேர்வொல்ஃப் கிளான் வந்து அகாடமிக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டாங்க போல. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருமே ஓடுறாங்க. மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அகாடமி ஃபுல்லா அட்டாக் தான். ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அது போக அந்த வேர்வொல்ஃப் கிளான் வந்து அகாடமிக்குள்ள என்ட்ரி ஆனதுமே அவங்க முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரின்சிபாலை தான் கேப்சர் பண்ணிட்டாங்க. அவரை கட்டி போட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, ஜோரோ எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜோரோ தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த நேரத்தில் ஹீரோயினும் அங்கே வந்துட்டாங்க. இதை அந்த பிரின்சிபாலும் நோட்டீஸ் பண்றாரு. உடனே யாருக்கும் தெரியாம கண்ணாலே சிக்னல் கொடுக்குறாரு, ஓடு இங்கிருந்து கிளம்பிருன்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா அந்த கிளவுஸ் யூஸ் பண்ணி அப்படியே சுருங்கி அங்கேயே மறைஞ்சிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கெட்ட நேரமோ என்னதோ அந்த மேஜிக்கல் கிளவுஸ் வந்து அப்படியே கீழே விழுந்துருது. இந்த நேரத்தில் அந்த ரைவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருந்திருப்பான். ஸோ ஹீரோயினுடைய ஸ்மெல்லும் அடிக்கும். ஆனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் இக்னோர் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் டார்கெட் கிடையாது, அந்த ஜோரோ தானே. அவனை கொலை பண்ணிட்டு இந்த மிஷனை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா டார்கியோனுக்கு அது போதாது. அவ ரிவெஞ்சி ஃபுல்லா எடுக்கணும், ஜோரோ மட்டும் இல்ல இந்த அகாடமி ஃபுல்லா அழிக்கணும்ன்றது தான் அவளுடைய பிளானே. அதுக்கப்புறம் ரைவன் வந்து திங்க் பண்ணி என்ன பண்றான்னா ஸ்நாகை எல்லாரும் முன்னாடியும் கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இவன் தான் நம்ம ஹீரோ, நம்ம வேர்வொல்ஃப் கிளானுக்கு உதவி பண்ணினவன் அப்படின்னதும் இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்நாக் மேல பயங்கர கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சோன்னே இப்போ துரோகி ஆயிட்டான் இல்லையா. அதே நேரத்தில் ஸ்நாக் வந்து ஒரு விஷயத்த சொல்றான், ஹீரோயினுக்கு தெரியும் ஜோரோ எங்க இருக்கான்றது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எல்லாருமே இப்போ ஹீரோயினுடைய பக்கம் திரும்புறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அவளுடைய ஃப்ரெண்ட் வந்து கிளவுஸை வந்து திருப்பி கொண்டு வரான். அந்த நேரத்தில் ஸ்நாகும் அங்கே வந்துட்டான். ஹீரோயின் அவனை உள்ள கூட்டிட்டு போய் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் உண்மையை சொல்றான். அவன் வந்து இந்த அகாடமியை டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல போல. அவன் நினைச்சது வேற, ஆனா நடந்தது வேற. அவன் என்ன நினைச்சான்,
ஆசைனா இந்த வேர்வல்ஃப் கிளானுக்கும் அகாடமிக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் வந்து மறையணும், 2 பேரும் ஒன்னாகணுன்ற மாதிரி நினைச்சான். அப்படி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு நம்ம அதில் வந்து ஹீரோ ஆகலான்ற மாதிரி நினைச்சான் போல. ஆனால் அவனுடைய பிளான் டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்படி இருக்கச்சுல திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்வல்ஃப் வந்து அங்கே வந்துட்டாங்க. ஹீரோயினையும் பிடிச்சிட்டாங்க. அவளை ஃபோர்ஸாக ரைவன் முன்னாடி கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின் முன்னாடி நின்று ரைவன் வந்து அதிகமாக எதுவுமே பேசல, சைலண்டா நிற்கிறான். ஆனால் டார்க் குயின் வந்து அப்படி பண்ணல, ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜோரா எங்க சொல்லு, உனக்கு தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும் சொல்லுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ண. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோரா வந்துட்டான். அதாவது ஹீரோயினையும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சேவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த வேர்வல்ஃப் கிளானுக்கும் அதுதானே முக்கியம். அவங்களுடைய டார்கெட் வந்து இந்த ஜோரோ தானே. ஸோ ஜோரோவை பார்த்த உடனே அவங்க மற்ற குழந்தைங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரைவனுக்கு மட்டும் நம்ம ஹீரோயினை போக விட மனசே இல்லை. ஆனால் அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து நைஸாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா நேராக ஹீரோ காணாமல் போனால் அந்த ஐஸ் உலகத்துக்கு தான் திரும்புறா. ஏன்னா அவளுடைய மைண்டில் ஒரே தாடு தான் ஹீரோ எங்கே போனா என்ன ஆனான்றது தான். ஸோ எல்லா இடத்தையுமே தேட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு வழிகாட்ட அவன் அந்த சைடு தான் போன மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அந்த டைரக்ஷனை நோக்கி ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ரோசன் ரிவருக்கு நடுவில் சின்ன ஐஸ் பீஸ் மேலே தனியாக மாட்டிட்டு இருந்திருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினுடைய கையை கட்டப்பட்டிருக்கும். ஆனால் கை விடலை. ஆனாலும் இருந்தாலுமே விடலை. நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு மெல்ல அவன் பக்கம் போக ட்ரை பண்ணேன். அந்த நேரத்தில் ஹீரோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். குளிர்னால உடம்பே நடுங்கி போயிருக்கும், உயிரே போகிற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறேன்னா போயிடு, என்னை விட்டு போயிடு, இங்கேருந்து நீயாவது உயிரோட வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அவள் கையை நீட்டி என் கையை பிடி அப்படின்னதும் ஹீரோ அவள் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஐஸ் வந்து உடஞ்சிருது. ஸோ இதனால ஹீரோ வந்து கீழே விழுந்துட, அதுவும் அந்த ஃப்ரீசிங் தண்ணிக்குள்ள. ஸோ ஹீரோயின் பேனிக் ஆகிட்டாங்க. அவனை காப்பாற்ற எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஹீரோ வந்து ஸ்லோவாக கைவிட ஆரம்பிக்கிறான். கடைசியில் வந்து ஐஸ் வாட்டருக்குள்ளே மூழ்கிட்டான். இதனால ஹீரோயின் வந்து முழுசாக உடஞ்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோ அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அகாடமி வந்ததுலேருந்து அவன் தான் அவனுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால அவள் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஹீரோயினும் கிவ் அப் பண்ணல. மறுபடியும் அந்த மேஜிக்கல் புக் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புக்கை ஓப்பன் பண்ணுறா. ஆனால் எதுவுமே எழுதப்படலை, பிளாங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான உண்மை புரியுது. இந்த புக் வந்து நார்மல் புக் கிடையாது. ஸ்டோரி நடக்க நடக்க அதே நேரத்தில் மேஜிக்காக எழுதப்படுது. அதாவது ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி தெரிகிற புக் கிடையாது, நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணுற புக். இந்த நேரத்தில் 2 வேர்வல்ஃப் வந்து அங்கே வந்துட்டாங்க ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹீரோயினை பிடிச்சிட அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி ஃபேரி வேர்ல்டுல இருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க, அதாவது உண்மையான உலகத்துக்கு. ஸோ இப்படி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிருது. யாரையுமே காப்பாற்ற முடியல, ஹீரோவையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாக சேடாக இருக்கிறா. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் அவளுடைய அந்த நெய்பர்ஸ் கிட்ட பேசுகிறான். அப்போ ஹீரோயின் புக்கை பற்றியும் சொல்கிறாங்க. ஸ்டோரி இப்போ தான் எழுதப்படுது போல அப்படின்ற மாதிரி. ஆனால் நெய்பர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறாங்க. இல்லை, எல்லா ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸும் முன்னாடியே எழுதப்பட்டவை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டருக்கு ஃபியூச்சர் தெரியாது. அதனால தான் உன்னால் புக்கில் ஃபியூச்சரை வந்து படிக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுடைய மைண்டில் வந்து ஒரு ஃபேஸ் வருது. அதான் அந்த ரைவனுடைய ஃபேஸ். ஏன்னா அட்டாக் நேரத்தில் கூட அவனுடைய கண்களில் ஒரு கெட்ட எண்ணம் இல்லைன்றதை அவன் கவனிச்சிருந்திருப்பான். அதுக்குள்ளே ஏதோ நல்லது இருந்திருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. அவன் வந்து உண்மைக்குமே ரொம்பவே கெட்டவனாக இருக்க மாட்டானோன்ற மாதிரி. ஆனால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா. ஜோராவுடைய மிஸ்ஸிங் பட்டனை கண்டுபிடிக்கணும், அதுதான் கீ. ஏன்னா அப்போ தான் அவன் மறுபடியும் நார்மலாக மாறுவான். அந்த நேரத்தில் நேபர் வந்து இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்க. உன்னுடைய பயத்தை ஜெயிச்சா எல்லா பதிலும் கிடைக்குன்ற மாதிரி. உடனே ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க, நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருக்க போகிறேன்ற மாதிரி. ஸோ அவளுடைய பெரிய பயமே என்னது, அந்த நாய்கள் தானே. ஸோ டாக்ஸை பார்த்தா பயப்படுவாள் இல்லையா. ஸோ வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருந்தா அந்த டாக், அதை தான் அவளுடைய வாழ்க்கை முழுக்க அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா. ஆனால் இப்போ ஹீரோயின் மெதுவாக அந்த டாக் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெதுவாக அந்த டாகை டச் பண்ணி அதுக்கு வந்து பாசம் காட்ட ட்ரை பண்ணுறா. அந்த நேரத்தில் அந்த டாக்குடைய காலரில் ஒரு சின்ன பொருள் இருக்கிறதை நோட்டீஸ் பண்ணுறா. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதுதான் ஜோராவுடைய மிஸ்ஸிங் பட்டன், பல வருஷமாக காணாமல் போன மேஜிக் பட்டன். ஸோ அதை கிடைச்ச உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ இப்போ வந்து அந்த ஜோராவை காப்பாற்றலாம் இல்லையா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவளுடைய ஃப்ரெண்டுக்கார ஒருத்தனுக்கு கால் பண்ணி அகாடமிக்கு உடனே வான்ற மாதிரி சொல்ல. ஸோ அவனு பார்த்தீங்கன்னா மற்ற கிளாஸ்மேட்ஸையும் கூட்டிட்டு வரான். ஸோ ஹீரோயின் மறுபடியும் அந்த ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க. அகாடமிக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு வேர்வல்ஃப் சோல்ஜரை பார்க்குறான். அவன் வந்து இந்த குழந்தைங்க வச்சிருந்த ட்ராப்ல வந்து மாட்டியிருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனை கஷ்டப்படுத்தலை, அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட ஒரு முக்கியமான டைலாக் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பிறக்கும் போது கெட்டவங்கல்ல, நீ விரும்பினா நல்லவனா மாறலான்ற மாதிரி. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வேர்வல்ஃபும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். ஸ்லோவாக அவன் நார்மல் மனித ரூபத்துக்கே மாறிட்டான். ஸோ ஹீரோயினுடைய பவர் என்னன்னு இப்போ புரியும். அவள் வயலன்ஸ் யூஸ் பண்ணல, அவளுடைய பவரே மனுஷங்களை வந்து கனெக்ட் பண்ணுறது தானே. ஸோ அவளுடைய அப்பா மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேராக அந்த பிரின்ஸ்பால் இருக்கிற அந்த ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ பிரின்ஸ்பால் இன்னுமே அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கிறா, என்னுடைய உண்மையான பவர் வந்து அமைதி. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற அடுத்த செகண்டே அந்த கூண்டோடைய கம்பிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டாக ஆரம்பிக்குது. ஒரே கான்சென்ட்ரேஷனில் அவள் அந்த அயன் பாரையே வளைச்சி நம்ம பிரின்ஸ்பாலையும் வெளியில் கொண்டு வரா. அந்த நேரத்தில் 2 வேர்வல்ஃப் அங்கே வந்துட்டாங்க. உடனே அந்த பிரின்ஸ்பால் ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு மேலே இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிறாரு. ஐயோன்ற
மாதிரி ஹீரோயின் கத்த, ஆனா அவங்க கீழே விழவே இல்லை, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேல மேலன்ற மாதிரி பறக்குறாங்க, அப்படியே நிலா பக்கம். ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி பறக்கோன்ற மாதிரி. உடனே இந்த பிரின்சிபால் என்ன சொல்றாருன்னா, நீயும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை விட்டுட, என்னடா இதுன்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. ஃபுல் பேனிக்ல அப்படியே கீழே விழ ஆரம்பிக்க, அதுக்குள்ள மறுபடியும் அந்த பிரின்சிபால் வந்து சேவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க இருக்கிற பிளேஸ்க்கு போறாங்க. அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அடுத்த பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்றா. வெளியில வந்து நிலா வெளிச்சம் இருக்குது. ஸோ அதுல முன்னாடி ஹியூமனா மாறின வேர்ல்ஃப் வந்து மறுபடியும் வேர்ல்ஃபா மாறிட்டான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இந்த மூன் லைட் இருக்கிற வரைக்குமே வேர்ல்ஃப் வந்து ஃபுல் பவர்ல இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மூன் லைட்டை ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி உடனே அடுத்த பிளானை ரெடி பண்றாங்க. அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறா, இந்த நிலாவை மேகத்தால கவர் பண்ணுங்கன்ற மாதிரி. அடுத்தது மற்ற குழந்தைங்க கிட்ட வேர்ல்ஃபை பிஸியா வைங்கன்ற மாதிரி இன்னொரு ஆர்டரும் கொடுக்க, ஹீரோயினுக்கு மட்டும் ஒரே ஒரு டார்கெட் தான், அந்த ரைவன் தான். நேரா அவனை மீட் பண்ண போறாங்க. அவனை புத்திசாலித்தனமா ப்ரோவோக் பண்ணி அவளுடைய பின்னாடியே வர வைக்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோயினுடைய இமேஜினேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 78 இருக்கும், 100க்கு ரொம்பவே பக்கத்தில். அதே சமயத்தில் அந்த கொடூரமான பாட்டி இருக்காங்க இல்லையா, கிராண்ட் மதர், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜோராவுக்கு இந்த மேஜிக்கல் ஃப்ரூட் கொடுத்து அவனை அந்த பறவை ஃபார்ம்ல இருந்து மனித உருவத்துக்கு மாத்துறாங்க. ஆனா அது நல்லதுக்காக இல்ல, அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, பிரின்சிபாலும் அங்க வந்துட்டாரு. அவருடைய டார்கெட் என்னன்னா, அந்த கிராண்ட் மதர் கையில இருக்கிற அந்த ரிங். ஏன்னா அவளுடைய டார்க் பவர் முழுசுமே அந்த ரிங்ல தான் இருந்து வரும். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரே ஒரு மூவ்ல அந்த ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த ரிங் தான் அந்த டார்க் பவருடைய சோர்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரிங் போன உடனே அவளுடைய பவரும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து வேர்ல்ஃபை பிஸியாக வச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜோரா இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் தொப்பி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவளுடைய கையில் பல வருஷமாக காணாமல் போன பட்டன் இருக்குது. அதை எடுத்துட்டு அந்த தொப்பியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த தொப்பியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரைவன் அங்கே வந்துட்டான் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, புத்திசாலித்தனமாக அவனை ஏமாத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, ஒரு சூப்பரான பிளான் பண்ணுறான். அந்த கிராண்ட் மதருடைய வாய்ஸ் அப்படியே காப்பி பண்ணி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான், எல்லா வேர்வல்ஃபும் உடனே அவங்க வேர்ல்டுக்கு திரும்புங்க. ஸோ இங்கே வந்ததுக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி. ஸோ இதனால வேர்வல்ஃப் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்த கிராண்ட் மதரே ஷாக் ஆகிட்டாரு, யாரா அது நான் பேசுகிற மாதிரியே பேசுகிறான்ற மாதிரி. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த மூணை மறைக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கர கஷ்டத்துக்கு பின்னாடி மூணை வந்து அந்த கிளவுடுக்கு பின்னாடி வந்து மறைச்சு வச்சிடுறாங்க. ஸோ மூணு இப்போ கடைசியாக மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதனால வேர்வல்ஃபோடைய பவர் வந்து வீக் ஆகிரும் இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் தான் ரைவன் வந்து ஃபைனலாக நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே தெரிய வருது. அதாவது ரைவன் பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து அவன் வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து பிடிச்சிருக்கும் போல. ஆனால் இருந்தாலுமே அவன் கெட்டவங்களுடைய சைடில் இருக்கிறான் இல்லையா, அதனால தான் இப்படி இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறதுனால அவனுடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது. அதனால அவளை அட்டாக் பண்ணி அப்படியே அன்கான்சியஸ் ஆக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மற்ற குழந்தைங்களை ஒரே இடத்துல வந்து கட்டி வச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக அந்த எக்ஸிக்யூஷன் டைம், அதாவது நம்ம ஜோரோக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் இன்னுமே கிவ் அப் பண்ணல. அவ ரைவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ரிவெஞ்ச் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடையாது. அந்த ஜோரோ வந்து ஆல்ரெடி நிறைய பனிஷ்மெண்ட்டை வந்து அனுபவிச்சிட்டான். ஸோ ஃபேமிலியுமே இழந்துட்டான். பல வருடங்களா இந்த பறவை ரூபத்திலே வாழ்ந்துட்டான். ஸோ இதுக்கப்புறமா அவனுக்கு தண்டனை வேணுமா அப்படின்னு கேட்க, ஸோ ரைவன் வந்து ஆனால் கேட்க மாட்டான். அப்போ ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா, உன் மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, ரைவன் ஷாக் ஆகிட ஹீரோயின் அவனை டச் பண்றாங்க. அடுத்த செகண்டே அவனுடைய பாஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்பதான் பெரிய உண்மையே தெரிய வருது, ரைவன் வந்து உண்மைக்குமே கெட்டவன் கிடையாது. அவனுடைய கிராண்ட் மதர் சின்ன வயசுல இருந்தே அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு இந்த வயலன்ஸ், மற்றவங்களை வெறுக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு இதை மட்டும் தான் கத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோனுக்கு இப்போ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருது. ஸோ ரைவனும் ஒரு விக்டன் தான். ஸோ இந்த நேரத்தில் அந்த கிராண்ட் மதரும் பார்த்தீங்கன்னா ஜோராவை கொலை பண்ண போறாங்க. ஹீரோயின் உடனே கத்துறாங்க ஸ்டாப்ன்ற மாதிரி, இப்படி கொன்னா எதுவுமே முடிஞ்சிடாது, இப்படி கொன்னா நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அந்த வெறுப்பு வந்து இன்னும் பல ஜென்ரேஷன் வந்து தொடரும். அதனால குறைஞ்சபட்சம் அவனுடைய கடைசி ஆசையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னதும் சோராவுடைய லாஸ்ட் விஷன் என்னது, ஒரு தடவை மனிதனா மாறணும்ன்றது தானே. ஸோ அதை கேட்ட ரைவனும் முதல் தடவை நம்ம ஹீரோயின் சொல்றதை கேட்கிறான். ஸோ ஸ்லோவா இதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோயினை ரிலீஸ் பண்றாங்க. உடனே அந்த கிராண்ட் மதரும் பார்த்தீங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் இந்த தடவை ரைவன் வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து ப்ரொடக்ட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில கம்ப்ளீட்டான அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு ஜோரா பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இந்த ஜோரா கிட்ட கொடுத்துற, ஸோ ஜோராவும் அந்த தலையில போட்டுட்டு ஒரு விஷ் பண்றான். அடுத்த செகண்டே அவன் ஃபைனலா பார்த்தீங்கன்னா மனித ரூபத்துக்கு மாறிட்டான். ஆனா யங் பிரின்ஸ் கிடையாது, ஒரு வயதான முதியவரா மாறிட்டான். ஏன்னா இத்தனை வருஷங்களா அவன் பறவை ரூபத்தில் இருந்துட்டான் இல்லையா. ஸோ டைம் அவனுக்காக வெயிட் பண்ணாது இல்லையா. ஸோ அவன் மனித உருவத்துக்கு வந்த உடனே ஜோரா அப்படியே எமோஷனல் ஆகிட்டான். என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, நான் வாழ்ந்ததெல்லாம் ஓடிட்டு மறைஞ்சிட்டு அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, அந்த நேரத்தில் ஹீரோயின் எல்லாத்துக்குமே ஒரு உண்மையை சொல்றாங்க, இந்த எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஜோரா கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் தான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுதான் இதுக்கான எல்லாத்துக்கான ஆரம்பம். ஒரு வேர்வல்ஸ் வந்து இறந்ததுக்காக அந்த கிராண்ட் மதர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக ஜோரா ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணினாங்க, ஜோராவுடைய லைஃபையும் அழிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல. ஸோ இதை கேட்ட வேர்வல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் இவங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே பொய் தானா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கிராண்ட் மதரும் பார்த்தீங்கன்னா கோபத்தில் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் இந்த தடவை ரைவன் நேராக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறான், ஹீரோயினை காப்பாற்றுறான். ஒரு செகண்ட் அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறத சூஸ் பண்ணலாம். ஆனால் ஹீரோயின் சொன்ன வார்த்தைகள் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது, வயலன்ஸ் வந்து எதுவுமே தீர்வாகாதுன்றது. அதனால ரைவன் வந்து அவனுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், அந்த கிராண்ட் மதரை கொலை பண்ணலை, அதுக்கு பதிலாக அவங்கள வந்து பிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் ரைவன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், என்னன்னா நான் வந்து இனிமேல் நார்மல் லைஃப் வந்து வாழ போகிறேன்ற மாதிரி வேர்வல்ஃப் கிளானையுமே ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ வார் வந்து இதனால அஃபீஷியலாக முடிஞ்சிருது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ரைவன் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், ஒரு ஸ்பெஷலான லாக்கெட் போல. ஸோ கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த லாக்கெட்டை பிடிச்சிட்டு என்னுடைய பேரை சொல்லு, நான் எங்கே இருந்தாலும் உன்னுடைய முன்னாடி வந்துடுவேன்ற மாதிரி. அப்புறமா அந்த ஸ்நாக் கிட்ட நீ வந்து அகாடமிலேயே இருன்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஸ்நாக் வந்து நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்ல. அதனால இந்த ரைவனும் ஸ்நாகும் அதுக்கப்புறம் அந்த வேர்வல்ஃப் கிளானும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்களுடைய உலகத்துக்கே அப்படியே திரும்பிடுறாங்க. இப்படியே பல வருஷங்களாக இருந்த வெறுப்பு, ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம், அதுக்கப்புறம் இந்த வாருன்ற மாதிரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பிரின்சிபல் வந்து ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்புறாரு. அதாவது இந்த அகாடமியை ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களை கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்ல. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து மட்டும் நான் சொன்னது சரிதான், நீயும் உன்னுடைய அப்பாவையும் மாதிரி தான், அவர் இங்கே இருந்திருந்தா உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோயினும் கடைசியாக உண்மையான உலகத்துக்கு வந்துட்டா. ஸோ இப்போ அவளுடைய 13வது பிறந்த நாள். மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை ஃபியூச்சர் பற்றி கேட்க மாட்டா, பிளான் வந்து பண்ண மாட்டா. ஏன்னா அவள் கற்றுக்கிட்ட லெசனே அதுதான், முன்னாடியே தெரிஞ்ச ஸ்டோரியை விட தெரியாமல் இருக்கிற அட்வென்ச்சர் தான் அழகு. ஸோ அப்படியே நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த அகாடமி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து செம ஹாப்பியாகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படமும் முடியுது. ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது காமிக்கிறாங்க. என்னன்னா வேற ஒரு மிஸ்டீரியஸான உலகத்தில் அங்கே நம்ம ஹீரோயினுடைய அப்பா அதான் காணாமல் போனாங்கன்னு தேடிட்டு இருந்தா இல்லையா. ஸோ ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு மலை மேலே தனியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோயின் வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். ஆனால் அவனுடைய உடம்பு நார்மலாக இல்லை, அந்த வயிற்று பகுதி மட்டும் மனிதனுடைய உடம்பு மாதிரி இல்லாமல் மெஷின் மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம ஹீரோவும் சாகலன்ற மாதிரி தெரிய வருது, ஹீரோயினுடைய அப்பாவும் உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்ட் 2 இருக்குது. அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தையும் நீங்கள் வேகமாக பார்க்கணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைக்குமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு 10,000 லைக் வந்தால் வேகமாக இந்த படத்தோடைய பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.